நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார். ஜெயலானி, வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்பினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தற்போது வழக்கறிஞர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் என்பது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக இதற்கு பொறுப்புடைமை ஏற்றுக்கொண்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதனை வலியுறுத்தி டெல்லியில மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்களை முடக்கும் நோக்கில டெல்லி காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தியது ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் இந்த பிரச்சனையை பேச்சு பொருளாக்கியது. அதன் அடிப்படையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் பலருமே தற்போது டெல்லியில போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக தங்களும் போராட்ட களத்திற்குள்ளாக இறங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியாக இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையில இன்றைய சற்று நேரத்திற்கு முன்பாக வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் போது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். நீட் என்பது மாணவர்களுக்கு எதிரான ஒரு தேர்வு. எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தேசிய அந்த என்டிஏவை உடனடியாக கலைக்க வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இந்த நிலையில அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்போது அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் கு பாரதி தெரிவிக்கும் போது, ஜனநாயகம் திரைப்படம் என்பது இன்று வரும் நாளை போகும். ஆனால் தமிழகத்திலேயே இந்தியா மாணவர்களுடைய ஜனநாயகம் என்பது காக்கப்பட வேண்டும். எனவே நீட் தேர்வுக்கு எதிரானது இந்த அரசு என்பதாக தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில போராடுவதற்கு என தனியாக ஒரு இடம் அரசே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்படி ஏற்பாடு செய்துவிட்டால் யாரும் சாலைக்கு வரமாட்டார்கள். அவரவர் அதே இடத்துல போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். எனவே தமிழக அரசு இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்லாது, சென்னை மட்டுமல்லாது இந்தியா முழுவதிலும் இந்த போராட்டம் தீவிரமடைந்திருப்பதால் தொடர்ச்சியாக பல மாணவ அமைப்பினர்களும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வழக்கறிஞர்களும் தற்போது இந்த போராட்டத்தில் குறித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.